definite integrals ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த definite integralsல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ் பண்ணி ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ணலாம். என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குதுன்னு ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி வந்து சேஞ்சிங் டம்மி வேரியபிள், அதாவது இன்டெக்ரல் a to b f of x dx. இது எப்படி எழுதிக்கலாம்னா இன்டெக்ரல் a to b f of t dt, அதாவது x என்ற பிளேஸ்ல நம்ம t ன்னு மாத்தி எழுதிக்கலாம். இதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி. செகண்ட் ப்ராப்பர்ட்டி இதான் சேஞ்சிங் தி டம்மி வேரியபிள். செகண்ட் ப்ராப்பர்ட்டி பாத்தீங்கன்னா இன்டர்சேஞ்சிங் தி லிமிட்ஸ், அதாவது இன்டெக்ரல் a to b f of x dx is equal to இது எப்படி எழுதலாம்னா மைனஸ் ஆஃப் இன்டெக்ரல் b to a f of x dx அப்படின்னு எழுதிக்கலாம். அதாவது லிமிட்ஸை வந்து இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்து தேர்ட் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா ஸ்பிளிட்டிங் தி லிமிட்ஸ். இன்டெக்ரல் a to b f of x dx இருந்துச்சுன்னா இதை லிமிட்ஸ் வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதலாம். எப்படி பார்த்தீங்கன்னா இன்டெக்ரல் a to c f of x dx பிளஸ் இன்டெக்ரல் c to b f of x dx அப்படின்னு லிமிட்ஸை வந்து ஸ்பிளிட் பண்ணி எழுதிக்கலாம்ப்பா. இதுதான் ஸ்பிளிட்டிங் தி லிமிட்ஸ் அப்படின்னு எடுத்துருக்கோம். அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம் பாருங்க. நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராப்பர்ட்டி வந்து பாருங்க, இது நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவோம். அதாவது இன்டெக்ரல் a to b f of x dx is equal to இது எப்படி எழுதலாம் பாருங்க, இந்த x ரீப்ளேஸ் பை, அதாவது இந்த x இருக்கு இல்லைங்களா, இந்த x ரீப்ளேஸ் பை எப்படி பண்ணணும்னா இந்த லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் போட்டு மைனஸ் x இங்க இருக்கிற வேரியபிள் அப்படியே போட்டுக்கிறது. அப்போ வந்து a to b f of என்ன பண்ணலாம்னா a plus b, அதாவது லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் மைனஸ் x into dx அப்படின்னு நம்ம எழுதிக்கிறோம். ஓகே, புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இந்த மாதிரி எழுதலாம். இந்த வேரியபிள் இருக்கு இல்லைங்களா, இந்த வேரியபிள் x ரீப்ளேஸ் பை லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் மைனஸ் வேரியபிள் அப்படின்னு போட்டு இந்த இன்டெக்ரலை இந்த மாதிரி எழுதிக்கலாம். இதுதான் வந்து ப்ராப்பர்ட்டி 4. இந்த ப்ராப்பர்ட்டி 4 தான் நிறைய இடத்துல நம்ம யூஸ் பண்ணிட்டே இருப்போம். சரிங்களா? நெக்ஸ்ட் போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் யூஸ் பண்ணி கொஞ்சம் ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் அப்புறமா பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இப்போ சொன்ன 4 ப்ராப்பர்ட்டி இருக்கு இல்லையா, இந்த 4 ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் பார்க்கலாம் பாருங்க. evaluate integral 0 to a dx divided by x plus root of a square minus x power 4. ஸோ இந்த இன்டகிரேஷன் நீங்க சால்வ் பண்ணணும். அதாவது இதை வந்து இன்டகிரல் ஏன்னு எடுத்துங்க, ஐன்னு எடுத்துங்க. இந்த இன்டகிரேஷனை நீங்க சால்வ் பண்ணணும். சரிங்களா? இந்த இதுக்கு ஆப்ஷன் தரேன் பாருங்க. நான் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து பை பை 2, செகண்ட் ஆப்ஷன் வந்து பை பை 4, தேர்ட் ஆப்ஷன் வந்து பை பை 8, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து நன் ஆஃப் திஸ். ஓகேப்பா, இந்த இன்டகிரேஷன் எப்படி சால்வ் பண்ண போறோம்னா சப்ஸ்டிட்யூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். சரிங்களா? இப்போ வந்து இங்க என்ன எடுத்துக்கலாம்னா இங்க x இருக்கு இல்லைங்களா, இந்த x பிளேஸ்ல நம்ம என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம்னா a sin θ ன்னு போட்டுக்கலாம். x பிளேஸ்ல இங்க சாரி இங்க வந்து பவர் 4 வராது, பவர் 2 a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர், அதாவது இன்டெக்ரல் 0 to a dx by x plus root of x square root of a square minus x square சால்வ் பண்ணோம். இது என்ன சப்ஸ்டிட்யூட் பண்றோம்னா x is equal to a sin θ அப்படின்னு சப்ஸ்டிட்யூட் பண்ணுவோம். அப்படின்னா x என்ற வேரியபிளை θ ன்னு மாத்துறோம். கரெக்ட்டுங்களா? அப்படின்னா x க்கு 0 போட்டா θ க்கு என்ன வரும் சொல்லுங்க. x க்கு 0 போட்டா அப்போ a sin θ வந்து என்ன வந்துரும், 0 ன்னு வந்துரும். கரெக்ட்டுங்களா? அப்படின்னா sin θ is equal to 0 ன்னு வந்துரும். சோ θ equal to 0. அப்ப x க்கு 0 ன்னு போட்டா θ equal to 0 வருது. அடுத்து x க்கு என்ன பண்ணனும், லிமிட் a பண்ணனும். அப்ப a equal to x க்கு a ன்னு போட்டீங்கன்னா a sin θ. அதாவது வேரியபிள்ஸ் நம்ம மாத்துறோம் இல்லீங்களா, ஒரு வேரியபிள் வேற வேரியபிளா மாத்தும்போது அப்ப என்ன ஆகுதுன்னா அந்த லிமிட்ஸையும் அந்த வேரியபிள் போடணும். இங்க வந்து 0 to a ன்றது x க்கு வேரியபிள். ஆனா நம்ம வந்து x வந்து இப்ப எப்படி எழுதணும், a sin θ எழுதணும்னால θ க்கு என்ன லிமிட்ஸ் வரும்ன்றதுல நம்ம எழுதணும். அதனால தான் x 0 போடும்போது θ 0 வருது. x க்கு a போட்டா a sin θ equal to என்ன வருது, a ன்னு வருது. a கேன்சல் பண்ணோம்னா sin θ is equal to 1 ன்னு வந்துருப்பா. sin θ equal to 1 னா θ equal to என்ன வரும் சொல்லுங்க, 90 டிகிரி பை பை 2 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? ஓகே, புரிஞ்சுன்னு அஸ்யூம் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இது எல்லாமே சப்ஸ்டிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி dx வர கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்ப x equal to a sin θ னா dx என்ன வரும் சொல்லுங்க, dx is equal to இத டிஃபரன்ஷியேட் பண்றீங்க. டிஃபரன்ஷியேட் பண்ணா a cos θ into dθ அப்படின்னு வந்துரும். சோ அப்ப இந்த இன்டகிரலை நம்ம எப்படி எழுதிக்கிறோம்னா இன்டகிரல் I is equal to இன்டகிரல் dx பிளேஸ்ல நம்ம என்ன பண்ணலாம், a cos θ dθ ன்னு போட்டுக்கலாமா? அப்படின்னு போட்டு டிவைட் பை இங்க என்ன பண்ணோம்னா x க்கு வந்து ஒரு a sin θ ன்னு போட்டுருங்க. அடுத்து பிளஸ் போட்டு ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் பிளஸ் a ஸ்கொயர் sin ஸ்கொயர் θ ன்னு போட்டுட்டீங்கன்னா
இப்போ என்ன ஆயிரும் சொல்லுங்க, இந்த ஏ ஸ்கொயரை காமன் எடுத்து நியூமரேட்டர்ல ஏவும் டினாமினேட்டர் ஏவும் கேன்சல் பண்ணிடலாம். அப்போ ஐ இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, இங்க லிமிட் வந்து 0 to π/2 போடணும். இப்போ ஏ வந்து காமன் எடுத்து கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ நியூமரேட்டர் என்ன இருக்கு, cos θ d θன்னு இருக்கு, டிவைடட் பை இங்க என்ன பாருங்க sin θன்னு இருக்கு. கரெக்டா sin θன்னு இருக்கு. இது 1 மைனஸ் sin ஸ்கொயர் θ வந்து cos ஸ்கொயர் θ. cos ஸ்கொயர் θ ரூட் எடுத்துட்டோம்னா cos θ கிடைக்குது அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஏன்னா லிமிட் வந்து 0 to π/2 தான் போட்டோம். ஸோ அப்போ வந்து ரூட் ஆஃப் cos ஸ்கொயர் θ cos tan எழுதிக்கலாம், ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல தான் இருக்கு அப்படின்னு நம்ம எழுதிட்டோம். ஓகேங்களா? இப்போ வந்து நான் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுது, அந்த வேரியபிள் ரீப்ளேஸ் பை லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் மைனஸ் அந்த வேரியபிள் அப்படி போட்டு எழுதுது. கரெக்ட் தானப்பா? அந்த மாதிரி எழுதலாம். அப்போ எழுதும்போது i is equal to லிமிட் பாருங்க 0 to π/2. அப்போ லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் போட்டீங்கன்னா 0 plus π/2 மைனஸ் θ போடலாம். அப்படி போட்டீங்கன்னா என்ன வரும், ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்றோம். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டின்றது இன்டெகிரல் a to b f of x dx இருக்கு இல்லையா, இந்த x பிளேஸ்ல லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் போட்டு எழுதுறேன். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி எழுதும்போது காஸ் ஆஃப் என்ன வரும், லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் 0 plus π/2 மைனஸ் θ இன்டு dθ அப்படின்னு எழுதியாச்சு. டிவைட் பை அதே மாதிரி sin θவும் cos θவும் எழுதலாம். அப்படி எழுதினீங்கன்னா அப்போ sin θ என்ன வரும் சொல்லுங்க, sin π/2 மைனஸ் θ. அதே மாதிரி cos θ பிளேஸ்ல cos π/2 மைனஸ் θ அப்படி போட்டுக்கலாம். கரெக்டுங்களா? இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சுப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா i is equal to cos 90 minus θ என்ன வரும், sin θ வரும். அப்போ 0 to π/2 போட்டுங்க. இந்த sin θ dθன்னு வந்துருது. டிவைட் பை என்ன வரும் சொல்லுங்க, இந்த இது வந்து cos θ sin 90 minus cos θ, இந்த cos 90 minus sin θ. அப்போ என்ன வரும் சொல்லுங்க, sin θ plus cos θ. இது வந்து sin θ, இது வந்து cos θ அப்படின்னு எழுதிக்கலாம். சரிங்களா? இப்போ இது சும்மா ஈக்குவேஷன் 2ன்னு வச்சுக்கங்க, இதை ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 2 ஆட் பண்ணுங்க. ஈக்குவேஷன் 1 plus 2 அப்படின்னு ஆட் பண்ணலாம். அப்படி ஆட் பண்ணா லெஃப்ட் சைடுல i plus i 2i ஆயிரும். ரைட் சைடுல பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் சேம் sin θ cos θ சேம் தானே. அப்படின்னா 0 to π/2 அப்படியே எழுதிட்டீங்கன்னா டினாமினேட்டர் வந்து sin θ by cos θ ஆட் பண்ணி எழுதும்போது நியூமரேட்டர் தான் என்ன வரும் சொல்லுங்க, இங்க cos θ இங்க sin θ. அப்ப ஆட் பண்ணா என்ன வரும், sin θ plus cos θ அப்படின்னு வந்துட்டு இங்க dθன்னு வந்திருக்கு. கரெக்ட்டுங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிருங்க. அப்ப இன்டெகிரல் dθ என்ன வரும் சொல்லுங்க, θ வரும். அப்ப 2i is equal to லிமிட் சப்ஸ்டிட் பண்ணனும். இன்டெகிரல் dθ தான, θக்கு 0 to π/2 சப்ஸ்டிட் பண்ணுங்கப்பா. அப்போ வந்து என்ன வருது, அப்பர் லிமிட் மைனஸ் லோயர் லிமிட் சப்ஸ்டிட் பண்ணா 0 தானே, விட்டுருங்க. π/2 மைனஸ் 0 0 வந்துரும். சரிங்களா? அது 0 வந்து அதை விட்டுருங்க, அந்த π/2 மட்டும் இருக்கு. இந்த 2 கீழ வந்துருச்சுன்னா என்ன பாயிரும், i is equal to π/4. சோ அப்படின்னா இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணா நமக்கு ஆன்சர் என்ன வருது பாருங்க, செகண்ட் ஆப்ஷன் கரெக்டான ஆன்சரா கிடைச்சிருக்கு. அப்ப வந்து π/4 இஸ் தி கரெக்ட் ஆன்சர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் क्वेश्चन பண்ணலாம் பாருங்க. அடுத்த क्वेश्चन போயிரலாங்களா? ஓகே, நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. இன்டெகிரல் 0 to π/2 இன்டெகிரல் 0 to π/2 ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin 2θ ஸ்கொயர் ரூட் ஆஃப் sin 2θ square root of sin 2θ into sin θ dθ into sin θ dθ is equal to dash அப்படின்னா இந்த இன்டகிரேஷனை கண்டுபிடிக்கணும். நீங்க இதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து π/4, செகண்ட் ஆப்ஷன் வந்து π/2, தேர்ட் ஆப்ஷன் வந்து π, ஃபோர்த் ஆப்ஷன் வந்து none of these அப்படின்னு கொடுத்துருக்கோம்ப்பா. ஓகேங்களா? இதை சால்வ் பண்ணுங்க. இப்போ சால்வ் பண்ணுங்கப்பா. இப்போ என்ன பண்ணலாம்னா இதை சால்வ் பண்ண போறோம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி, இது வந்து வேணும்னா ஐன்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண போறேன். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணலாமா? அப்போ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ண என்ன பண்ணணும், θ பிளேஸ்ல லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் மைனஸ் θன்னு போட்டுக்கணும். அப்படின்னு போட்டுக்கலாமா? அப்போ 0 to π/2 போட்டாச்சு. இப்போ ஸ்கொயர் ரூட் ஆஃப் சைன் எழுதியாச்சு. இந்த 2ன்னு எழுதிக்கிறேன். இந்த θ பிளேஸ்ல π/2 மைனஸ் θன்னு போட்டுட்டேன். கரெக்டுங்களா? ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து இங்கே sin θ பிளேஸ்ல என்ன பண்ணலாம், sin π/2 மைனஸ் θ அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். அந்த dθ அப்படியே இருக்கும். சரி, இப்போ வந்து என்ன பண்ணலாம், இன்டெகிரல் 0 to π/2 நல்லா கவனிங்க. இப்போ இந்த 2 உள்ள போனா என்ன ஆகும், sin π மைனஸ் 2θ sin π மைனஸ் 2θ வருமா, sin 180 மைனஸ் 2θ sin 180 மைனஸ் 2θ என்ன பாருங்களா, sin 2θ. சரிங்களா? sin 180 மைனஸ் θ sin θ தானே. அப்போ sin 180 மைனஸ் 2θ வந்து sin 2θ வந்துரும். ஸோ sin 2θ வந்துருச்சு. இப்போ இங்க என்ன இருக்கு பாருங்க, sin 90 மைனஸ் θ வந்து cos θ. ஸோ cos θ dθ அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இதுதான் ஐன்னு வந்திருக்கு. புரியுதுங்களா உங்களுக்கு? சரி, இப்போ இந்த ஈக்குவேஷன் நமக்கு கொடுத்ததே ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கோங்க. இதை ஈக்குவேஷன் 2ன்னு அஸ்யூம் பண்ணிக்கோங்க. இப்போ ஈக்குவேஷன் 1 plus 2ன்னு போடுங்கப்பா. ஈக்குவேஷன் 1 plus 2. அப்போ i plus i 2i வருதா?
2i is equal to இங்க என்ன காமன் எடுக்கலாம் root of sin 2 theta காமன் எடுத்துக்கலாம் அப்படிதானப்பா அப்ப இன்டகிரல் 0 to pi by 2 இந்த root of sin 2 theta காமன் எடுத்துட்டீங்கன்னா அப்ப பிராக்கெட்ல என்ன இருக்கு சொல்லுங்க sin theta இங்க வந்து sin theta இருக்கு இங்க cos theta இருக்கு கரெக்ட்டா சோ sin theta plus cos theta அப்படினு நம்ம எழுதிக்கலாம் into d theta அப்படினு போடுங்க இப்போ என்ன பண்ணலாம்னா நல்லா கவனிங்க இந்த sin 2 theta வை எப்படி எழுதுறேன் பாருங்க இப்போ 2i is equal to integral 0 to pi by 2 இந்த sin 2 theta வை இந்த மாதிரி எழுதலாமா பாருங்க அதாவது 1 minus sin theta minus cos theta whole square அப்படின்னு எழுதியிருக்கப்பா இப்படின்னு எழுதியிருக்கேன் சரிங்களா இப்போ வந்து இது sin theta plus cos theta d theta ன்னு போட்டுக்கிறேன் புரிஞ்சுங்களா அதாவது பாருங்க இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க sin ஸ்கொயர் இது ஹோல் ஸ்கொயர் தானே இருக்கு அப்ப sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta 1 ன்னு வந்துரும் -2 sin theta cos theta வரும் -2 sin theta cos theta வந்து sin 2 theta இது புரியுதா பாருங்க இதை மட்டும் நான் எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன் இந்த ஸ்கொயர் இருக்கு இல்லைங்களா இதை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னா sin ஸ்கொயர் theta plus cos ஸ்கொயர் theta சரிங்களா -2 sin theta cos theta வரும் அது -sin 2 theta ன்னு போட்டுக்கங்க sin 2 theta ன்னு போட்டீங்கன்னா இப்போ sin square theta plus cos square theta 1 தானே இந்த 1 கேன்சல் ஆயிட்டு இந்த -1 வந்துச்சுன்னா plus sin 2 theta ன்னு வந்துருது சோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு அப்படி நம்ம அஸ்யூம் பண்ணிக்கலாம் ஓகேவா சரிப்பா இப்போ நெக்ஸ்ட் பாருங்கப்பா இப்போ இந்த i is equal to அப்படினா இப்போ வந்து என்ன பண்ணனும்னா இங்க என்ன வந்திருக்கு நமக்கு square root of 1 minus sin theta minus cos theta whole square அப்படினு இருக்குங்க இங்க பிராக்கெட்ல என்ன இருக்குன்னா sin theta plus cos theta ன்னு இருக்கு sin theta plus cos theta ஒரு d theta ன்னு இருக்கு கரெக்ட்டுங்களா அப்படி இருக்குன்னு எடுத்துங்க இப்போ நாம என்ன பண்ணலாம்னா இந்த sin theta plus cos theta இருக்கு இல்லீங்களா அது எதனா சப்ஸ்டிட் பண்ணிடலாம் let t is equal to sin theta plus cos theta ன்னு போட்டுக்கலாமா t equal to sin theta plus cos theta ன்னு போட்டுங்க அப்படி பண்ணிட்டீங்கன்னா இப்போ இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க t equal to sin theta plus cos theta ன்னு போட்டீங்க இல்லையா அப்படி போட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணீங்கன்னா என்ன வருது பாருங்க sin theta வை டிஃபரன்ஷியேட் பண்ணா வர சொல்லுங்க அப்ப dt is equal to sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta வருது அடுத்து cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin theta ன்னு வருது கரெக்ட்டுங்களா இப்போ இந்த i எப்படி எழுதலாம் பாருங்க i is equal to root of இந்த sin theta minus cos theta whole square நம்ம cos theta minus sin theta whole square ன்னு எடுத்துக்கலாம் ஏன்னா ஸ்கொயர் தானே அதனால இந்த மாதிரி எழுதிக்கலாம் அப்படின்னு புரியுது உங்களுக்கு சரி ஆனா நம்ம t எடுத்தது கொஞ்சம் மாத்தி எடுத்தோம்னா நமக்கு சப்ஸ்டிட்யூஷன் பண்றது கொஞ்சம் ஈஸியா இருந்திருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கலாம் அப்போ t என்றதை நம்ம எந்த மாதிரி எடுத்துக்கணும்னு சொல்லிப்போ t வந்து sin theta minus cos theta t ன்னு எடுத்துக்கிட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதனால கொஞ்சம் மாத்தி எடுத்துக்கலாம் கவனிங்க இப்போ t வந்து என்ன எடுத்துக்கலாம்னா sin theta minus cos theta அதாவது t வந்து sin theta minus cos theta எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்போ sin theta டிஃபரன்ஷியேட் பண்ணா cos theta டிஃபரன்ஷியேட் பண்ணா minus sin theta ன்னு இது பிளஸ் வந்துரும் சரிங்களா into d theta அப்படின்னு போட்டுக்கலாம் ஓகேங்களா இப்போ பாருங்க இந்த sin theta plus cos theta into d theta இருக்கு இல்லையா இத வந்து dt ன்னு போட்டு இந்த sin theta minus cos theta t ன்னு போட்டுக்கலாம் அப்ப வந்து root of 1 minus t square ங்கிறதா ஏன்னா sin theta minus cos theta பிளேஸ்ல t square ன்னு போட்டுங்க இந்த sin theta plus cos theta வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் d theta ன்னு போட்டு dt ன்னு போட்டுக்கலாம் ஓகே இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு ஆனா இங்க இன்டகிரல் என்ன பண்ணனும் 0 to pi by 2 அப்படி நம்ம போட்டுறோம் புரியுதுங்களா உங்களுக்கு 0 to pi by 2 போடணும் அப்படி இன்டகிரல் 0 to pi by 2 போடணும்னா அப்ப லிமிட் இங்க என்ன சப்ஸ்டிட் பண்ணனும் அப்படின்றத பார்க்கணும் இப்போ வந்து pi by 2 போட்டோம்னா நல்லா பாருங்க இந்த லிமிட் வந்து சப்ஸ்டிட் பண்ணணும் இல்லீங்களா அப்ப வந்து theta is equal to 0 ன்னு போட்டா theta 0 ன்னு போட்டா என்ன வந்திருக்கும் sin 0 0 cos 0 1 அப்ப t is equal என்ன வந்திருக்கும் -1 ன்னு வந்திருக்கும் இதே theta equal to pi by 2 ன்னு போட்டிருந்தா அப்ப என்ன வந்திருக்கும் theta pi by 2 போட்டா sin 91 cos 90 அப்ப t is equal to 1 ன்னு வந்திருக்கும் அப்படினா லிமிட் என்ன பண்ணனும் -1 to 1 அப்படினா நம்ம போட்டு இன்டகிரேட் பண்ண போறோம் புரிஞ்சுங்களா இப்போ வந்து பாருங்க i is equal to -1 to 1 root of 1 minus t square dt அப்படினு வந்திருக்கு சோ இதுக்கு வந்து ஆல்ரெடி ஒரு ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு இன்டகிரல் root of a square minus x square அதாவது இது 1 ஸ்கொயர் வெச்சுங்க அப்போ a square minus x square இது இன்டகிரேஷனுக்கு என்ன போறாங்கன்னா ஸ்கொயர் ரூட் ஆஃப் a square minus x square என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா இங்க வந்து ஆக்சுவலா இங்க 2i தான பாருங்க அப்ப இங்க 2i போட்டுக்கலாம் இங்க 2i ஓகேங்களா இஸ் ஈக்குவல் டு இது இன்டகிரேட் பண்ண என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா 1/2 into இந்த x போட்டுக்கணும் கரெக்ட்டுங்களா x root of a square minus x square plus 1/2 into sin inverse x இந்த ஃபார்முலா ஞாபகம் இருக்குங்களா உங்களுக்கு அதாவது 1 minus root of 1 minus t square க்கு என்ன ஃபார்முலா பாத்தீங்கன்னா இன்டகிரேட் பண்ணா 1/2 t root of 1 minus t square plus 1/2 sin inverse t இந்த மாதிரி ஒரு ஃபார்முலா இருக்குப்பா இப்போ லிமிட் வந்து -1 to +1 போடணும் சோ இங்க அப்பர் லிமிட் போட்டாலும் சரி லோயர் லிமிட் போட்டாலும் இந்த டேர்ம் 0 ஆயிடும் கரெக்ட்டா ஏன்னா t க்கு வந்து 1 போட்டாலும் -1 போட்டாலும் ஸ்கொயர் பண்ணா அது 0 ஆயிடும் அதனால இந்த டேர்ம் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம்
இது மட்டும் நம்ம எடுத்துக்கிறோம். சரிங்களா? அப்போ 2i is equal என்ன வருது பாருங்க. இங்க வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணிடலாம். அப்பர் லிமிட் போடுறது 1/2 sin inverse 1. sin inverse 1 வந்து நம்ம என்ன பண்ணலாம்? pi by 2 போட்டுக்கலாமா? ஸோ pi by 2 போட்டுங்க. அதே மாதிரி மைனஸ் போட்டு sin inverse of -1 போட்டோம்னா அது minus of -pi by 2 வந்து plus pi by 2 வந்துடும். கரெக்ட்டுங்களா? அப்போ plus pi by 2 வந்துடுது. ஸோ pi by 2 plus pi by 2 எவ்வளோப்பா? pi by 2 வந்துருச்சு. அப்போ 2i is equal என்ன வருது? pi by 2 வந்துருப்பா. இந்த 2 கீழே கொண்டு வந்துடலாமா? அப்போ i is equal என்ன வருது ஆன்சர்? pi by 4. ஸோ அப்போ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டான ஆன்சர். கரெக்டுங்களா? pi by 4 அப்படின்னு நமக்கு ஆன்சர் கிடைச்சிருக்கும். இதே மாதிரி நெக்ஸ்ட் சம் பண்ணலாம் பாருங்க. நெக்ஸ்ட் சம் போயிடலாங்களா? ஓகே, இந்த சம் பாருங்க. எவாலுவேட் இன்டெக்ரல் 0 to 1 dx divided by 5 plus 2x minus 2x square into 1 plus e power 2 minus 4x. ஸோ இந்த வேல்யூ நீங்கள் கண்டுபிடிக்கணும்ப்பா. இதை வந்து நீங்கள் சால்வ் பண்ணணும். சரிங்களா? ஓகே, இதை சால்வ் பண்ணலாம் பாருங்க. இப்போ இது எப்படி சால்வ் பண்ணலாம்னா இந்த ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி என்ன சொல்லுங்க? அதாவது இந்த இன்டகிரேஷன் தான் நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்பர் லிமிட் பிளஸ் லோயர் லிமிட் மைனஸ் எக்ஸ்னு போடணும். அப்படி தானப்போ அப்படி போட்டீங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க? 0 plus 1 minus xன்னு போடணும். x replace by 0 plus 1 minus xன்னு போடணும். கரெக்ட்டுங்களா? அப்படி போட்டீங்கன்னா என்ன வருது பாருங்க? 0 to 1 dx divide by இங்க என்ன வரும் பாருப்பா? 5 அப்படி எடுத்தது plus 2 into x placeல 1 minus xன்னு போட்டுக்கலாமா? அதாவது லோயர் லிமிட் பிளஸ் அப்பர் லிமிட் மைனஸ் எக்ஸ் அப்படின்னு போட்டுட்டேன். மைனஸ் 2 into 1 minus x square. கரெக்ட்டுங்களா? அப்படின்னு போட்டாச்சு. இன்ட்டு 1 plus e power 2 minus 4 into 1 x placeல 1 minus xன்னு போட்டுட்டேன். ஸோ இந்த ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை சிம்பிளை பண்ண போறோம். இப்போ இன்டெக்ரல் 0 to 1 நல்லா கவனிங்க. இங்க 2 into 1 2 இருக்கும், மைனஸ் 2x உள்ள வந்திருக்கும். இதே மாதிரி 1 minus x ஸ்கொயரை நம்ம எக்ஸ்பேண்ட் பண்ணி இருக்கோம்னா என்ன வந்திருக்குன்னு சொல்லுங்க? 1 மைனஸ் இங்க புரியுதுங்களா? இது என்ன சொல்றேன்ட்டு இங்க ஒரு ஸ்கொயர் வந்து ஹோல் ஸ்கொயர் போடணும். ஏன்னா எக்ஸுக்கு தானே 1 minus x போடணும். எக்ஸுக்கு தானே 1 minus x போடணும். அதனால வந்து எக்ஸ் பிளேஸ்ல 1 minus x போட்டோம்னா அப்போ 1 minus x ஹோல் ஸ்கொயர்னு வந்துருக்கும். ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணோம்னா அப்போ என்ன வரும் சொல்லுங்க? a ஸ்கொயர் பிளஸ் b ஸ்கொயர் மைனஸ் 2ab வந்துருக்கும். a ஸ்கொயர் வந்து 1, b ஸ்கொயர் வந்து என்ன வரும் சொல்லுங்கப்பா? எக்ஸ் ஸ்கொயர்னு வந்திருக்கும். அடுத்து ஒரு மைனஸ் 2x வந்துருக்கும். சரிங்களா? அந்த மைனஸ் 2x இன்ட்டு மைனஸ் 2 வந்து மைனஸ் பிளஸ் 4x வந்து இங்க ஒரு மைனஸ் 2x 4x கேன்சல் ஆகிட்டு 2x மட்டும் வந்துருக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணீங்கன்னா இந்த 5 அப்படியே எழுதுறேன். 2 into 1 2 இங்க எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது இது மைனஸ் 2 into 1 வந்து மைனஸ் 2 வந்திருக்கும். 2 கேன்சல் ஆயிருக்கும். அடுத்து இங்க மைனஸ் 2x இங்க ஒரு மைனஸ் பிளஸ் 4x சேர்ந்து 2x வருதுன்னு சொல்லி என்ன ஞாபகம் இருக்குங்களா? அடுத்து வந்து இங்க ஒரு x ஸ்கொயர் இருந்துச்சுன்னா மைனஸ் 2 into x ஸ்கொயர்னு வந்திருக்கும். பிளஸ் 2 அந்த மைனஸ் 2 x ஸ்கொயர்னு வந்துருக்கும். கரெக்டுங்களா? இது வரைக்கும் புரிஞ்சிருச்சு உங்களுக்கு? ஓகேப்பா. இப்போ என்ன பண்றோம்னா இங்க என்ன இருக்கிற 1 plus e பவர் இங்க பாத்தீங்கன்னா மைனஸ் 4 உள்ள போச்சுன்னா மைனஸ் 4 பிளஸ் 2 வந்து எவ்வளவு வந்துருக்கும்? மைனஸ் 2 வந்துடும். அடுத்து மைனஸ் 4x வருது. ஸோ தட் 1 plus e பவர் மைனஸ் 2 பிளஸ் 4x அப்படின்னு வந்திருக்கு. இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? இப்போ அடுத்து இந்த ஸ்டெப் எப்படி எழுதிக்கலாமா பாருங்க? 0 to 1 அப்படின்னு போட்டுட்டு dx divided by 5 plus 2x minus 2x ஸ்கொயர்னு போட்டுட்டு இப்போ வந்து இது என்ன பண்றேன்னா 1 divided by e பவர் 2 minus 4x எழுதிக்கிறேன். இது எப்படி எழுதிக்கிறேன்? 1 டிவைட் இந்த டேர்ம் மட்டும் புரிஞ்சுக்கிங்க. இந்த டேர்ம் மட்டும் எப்படி எழுதிக்கிறேன்னா இது மட்டும் 1 divided by e பவர் 2 minus 4x அப்படின்னு எழுதிக்கிறேன். அப்படி எழுதிட்டு எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் எடுத்தோம்னா அப்ப என்ன வரும் சொல்லுங்க? e பவர் 2 minus 4x plus 1 divided by e பவர் 2 minus 4x இருக்குமா? அந்த e பவர் 2 minus 4x மேல கொண்டு போயிடலாம். e பவர் 2 minus 4x அப்படின்னு வந்துருக்கு. ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சரிப்பா. இப்போ நல்லா கவனிங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா இது வந்து ஈக்குவேஷன் 2ன்னு எடுத்துக்கங்க. அவங்க கொடுத்த கொஸ்டின் வந்து ஈக்குவேஷன் 1ன்னு அஸ்யூம் பண்ணிக்கங்கப்பா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த ஈக்குவேஷன் 1 and 2 ஆட் பண்ணலாம். ஈக்குவேஷன் 1 and 2 நம்ம வந்து ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிடலாமா? சரி, ஆட் பண்ணலாம் பாருங்க. ஈக்குவேஷன் 1 plus 2 அப்படின்னு போட்டுட்டேன். இப்போ இந்த ஈக்குவேஷன் 1 plus 2 ஆட் பண்ண என்ன வரும்? லெஃப்ட் சைடு i இருக்குனால 2iன்னு வருது. ரைட் சைடு இங்க டினாமினேட்டர் ரெண்டுத்துக்குமே சேம் தான் இருக்கு. இங்க பாருங்க, இங்க டினாமினேட்டர் சேம் தானே. அப்படின்னா டினாமினேட்டர் சேமா போட்டுடலாம். சேமா போட்டோம்னா என்ன வந்துரும் பாருங்கப்பா? 5 plus 2x minus 2x ஸ்கொயர் into 1 minus e power 2 minus 4x அப்படின்னு வந்துருச்சு. நியூமரேட்டர்ல இங்க 1 இருக்கும், இங்க வந்து e power 2 minus 4x இருக்கு. கரெக்ட்டுங்களா? சோ அப்போ வந்து என்ன பண்ணலாம்? இங்க பிளஸ் வரும். கரெக்ட்டுங்களா? அங்க பிளஸ் போட்டுங்க.
அப்போ 1 plus e power 2 minus 4x அப்படின்னு வந்துருச்சு. இங்க dx இருக்கு. இப்போ நம்ம என்ன கேன்சல் பண்ணலாம் பாருங்க. இப்போ வந்து 1 plus e power 2 minus 4x 1 plus e power 2 minus 4x நம்ம கேன்சல் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, இப்போ லெஃப்ட் சைடுல 2i இருக்கு is equal to integral 0 to 1 ன்னு போட்டுருங்க. இங்க வந்து என்ன இருக்குன்னு பாருங்க. இப்போ இங்க என்ன இருக்குன்னா இது dx divided by இதை நம்ம இப்படி எழுதலாமா பாருங்க. 5 minus 2 into x square minus x ன்னு இப்படி எழுதிக்கலாமா? இப்படின்னு எழுதிக்கலாம். இப்படி எழுதிட்டு இது கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போடணும். இது வந்து என்ன பண்ணலாம், கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போட்டா எப்படி வரும் சொல்லுங்க. இந்த x ஸ்கொயர் மைனஸ் x மட்டும் இல்லையா, இதுக்கு மட்டும் கம்ப்ளீட்டிங் ஸ்கொயர் போட்டா என்ன வரும், x மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 1/4 வருமா. அதை வந்து இந்த 2 இன்ட்டு இதுக்கு சப்ஸ்டிட் பண்ணிடுங்க. இதை சப்ஸ்டிட் பண்ணிட்டீங்கன்னா இப்போ என்ன வரும் பாருங்க, 2i is equal to integral 0 to 1. புரியுதா பாருங்க. இப்போ என்ன சொல்றேன்னு, இந்த 2 வந்து இங்க 2 இன்ட்டுன்னு போடணும் இங்க. அப்போ 2 இன்ட்டு போடும்போது இந்த மைனஸ் 2 இன்ட்டு போடணும். அப்போ என்ன வரும்னா dx டிவைட் பை இங்க மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் வந்துருச்சு. அப்புறம் மைனஸ் 2 இன்ட்டு இந்த மைனஸ் 1/4 வந்து என்ன வந்திருக்கும், அது ஒரு பிளஸ் 1/4 வந்திருக்கும். கரெக்டுங்களா? ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கு. இதெல்லாம் எழுதுனா இப்படி எழுதுறமா பாருங்க. 5 மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1/4 போட்டால் நமக்கு என்ன வரும், பிளஸ் 1/2 வந்துருக்கும். அப்படின்னா இங்கே பிளஸ் 1/2 இப்படி போட்டுக்கலாம். இது கரெக்டுங்களாவே? அதாவது மைனஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் எழுதிட்டு அடுத்து மைனஸ் 2 இன்ட்டு மைனஸ் 1/4 போட்டால் பிளஸ் 1/2 வருது. இந்த 5 இப்படி எழுதிட்டோம். இப்போ வந்து எழுதுறது பாருங்க. இந்த 2i is equal to integral 0 to 1 dx divided by இந்த 5 plus 1/2 இருக்குங்களா, இதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்துடலாமா? இது எல்சிஎம் எடுத்து என்ன போகிறோம் பாருங்க. இந்த 2 கூட நம்ம வேணும்னா வெளியில எடுத்துக்கலாம். இங்க ஒரு 2 இருக்கு இல்லைங்களா, இது ஒரு 2 வந்து வெளியில எடுத்துருங்க. அப்போ 2 வெளியில எடுத்துட்டீங்கன்னா என்ன வரும் பாருங்க, இந்த மாதிரி எழுதலாமா பாருங்க. அதாவது 1/2 அப்படின்னு போட்டுட்டு இங்க வந்து 11/4 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு போட்டுக்கலாம். இது வேணும் என்ன பண்ணலாம், இது வந்து 11/4 ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம் இல்லையா. அப்போ ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கோங்க. அப்போ ரூட் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டீங்கன்னா எப்படி இருக்கும், அது 11/√11/2 எழுதிக்கலாம் இல்லையா. சரி, இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருப்பா. ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இது எப்படி இருக்கு, இன்டெகிரல் dx பை a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் ஃபார்ம்ல தானே இருக்கு. இதுக்கு என்னப்பா ஃபார்முலா, இன்டெகிரல் dx பை a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயருக்கு என்னப்பா ஃபார்முலா, உங்களுக்கு ஃபார்முலா தெரியலையா, 1/2a இன்டு லாக் ஆஃப் a plus x by a minus x தெரியுமா. இதுக்கு என்ன ஃபார்முலா, 1/a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர், ரூட் ஆஃப் a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் கிடையாது, 1/a ஸ்கொயர் மைனஸ் x ஸ்கொயர் இருக்கு. இதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1/2a, அதாவது என்ன ஆகுதுன்னா இங்க 2i இருக்கு லெஃப்ட் சைடுல. கரெக்ட்டுங்களா? இதை வச்சுக்கிட்டு இஸ் ஈக்குவல் டு இங்க ஒரு 1/2 இருக்கு, அதை வச்சுங்க. இதுக்கு இன்டகிரேஷன் 1/2a போடணும். 2 இன்ட்டு a வந்து ரூட் ஆஃப் 11/2. கரெக்ட்டுங்களா? 11/2 இன்ட்டு லாக் ஆஃப் a மைனஸ், அதாவது லாக் ஆஃப் a மைனஸ் a பிளஸ் எக்ஸ் பை a மைனஸ் எக்ஸ் அப்படின்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. சரிங்களா? லாக் ஆஃப் இங்க என்ன பண்ணணும், மாடுலஸ் போட்டுக்கலாம். mod of log of a வந்து என்னது, ரூட் 11/2 பிளஸ் எக்ஸ் மைனஸ் 1/2, அதாவது log a plus x divided by a minus x அப்படின்னு போட்டுக்கணும். ஓகேங்களா? அப்படின்னு போட்டுட்டு இப்போ லிமிட் சப்ஸ்டிட் பண்ணணும் 0 to 1. சரிங்களா? இப்போ இதை வந்து சிம்பிளை பண்ணணும். இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த 2 வேணும்னா கேன்சல் பண்ணிடலாம். அப்போ 2√11 இருக்கு. இப்போ அப்பர் லிமிட் போடணும் எக்ஸுக்கு, அடுத்து லோயர் லிமிட் போடணும். சரிங்களா? சரி, ஓகேப்பா. இப்போ இது வந்து லிமிட் வந்து நம்ம சப்ஸ்டிட் பண்ணணும். இந்த லிமிட் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா நமக்கு என்ன ஆன்சர் வரும்னு பார்த்தீங்கன்னா வந்து இந்த லிமிட் சப்ஸ்டிட் பண்ணதுக்கு அப்புறம் ஆன்சர் என்ன கிடைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த 2i is equal to 1/√11 log of √11 plus 1 whole square divided by 10 வந்திருக்கும். ஸோ இந்த 2 இங்கே கொண்டு வந்துட்டோம்னா i is equal to 1/2√11 into log of √11 plus 1 divided by இது ஹோல் ஸ்கொயர் டிவைட் பை 10. இதுதான் வந்து ஆன்சர்னு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் சம் போயிடலாம்ப்பா. அடுத்த சம் பாருங்க. for theta belongs to 0, 5/2. theta வந்து 0 to 5/2 இருக்கு, அதாவது ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட்ல இருக்கு. then integral 0 to theta log of 1 plus tan theta
into tan x into dx is equal to dash அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆப்ஷன்ஸ் தரேன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து theta into log cos theta, செகண்ட் ஆப்ஷன் theta into log sin theta, அடுத்த ஆப்ஷன் வந்து theta into log secant theta, அடுத்த ஆப்ஷன் வந்து none of this அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, இதை வந்து நம்ம சால்வ் பண்ணிடலாம் பாருங்க. இப்போ என்ன கொடுத்த இன்டகிரேஷன் இதை வந்து ஐன்னு அஸ்யூம் பண்ணிக்கிங்க. இதை வந்து ஐன்னு அஸ்யூம் பண்ணிட்டோம். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? இப்போ ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். எக்ஸ் தான் இங்கே வேரியபிள், தீட்டா வேரியபிள் கிடையாதுப்பா, எக்ஸ் தான் வேரியபிள். அப்போ எக்ஸ் பிளேஸ்ல என்ன பண்ணுவோம், 0 + தீட்டா மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டுக்கணும் ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி. அப்போ என்ன வருது பாருங்க, இன்டகிரல் 0 to theta log of 1 + tan theta into tan x இருக்கு இல்லையா, tan x பிளேஸ்ல என்ன பண்ணணும், tan ஃபோர்த் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணும்போது அப்பர் லிமிட் பிளஸ் லோயர் லிமிட் மைனஸ் எக்ஸ்ன்னு போடணும். அப்போ தீட்டா மைனஸ் எக்ஸ்ன்னு போட்டாச்சு, இன்ட்டு dxன்னு அப்படின்னு எழுதிட்டோம். ஓகே, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ வந்து இன்டகிரல் 0 to theta போட்டுட்டு log of என்ன பண்ணலாம்னா, உங்களுக்கு இந்த ஃபார்முலா தெரியலையா, tan a minus b, இது tan a minus b. அப்போ tan a minus b போட்டுங்க ஃபார்முலா 1 + tan theta into tan a minus b போடணும் இல்லையா. அப்போ tan a minus tan b divided by 1 + tan a tan b, 1 + tan a tan b அப்படின்னு வந்துருது. கரெக்டுங்களா? ஸோ இந்த மாதிரி இருக்கு, இன்ட்டு dxன்னு இருக்கு. ஓகே, இப்போ வந்து இதை சிம்பிளை பண்ணணும். இதை சிம்பிளை பண்ணிங்கன்னா என்ன வரும் சொல்லுங்க, இன்டகிரல் 0 to theta போட்டு லாக்னு போட்டு இதை 1 + tan theta tan xக்கு எல்சிஎம் எடுங்க. அப்படி எடுத்தீங்கன்னா 1 + tan theta tan xன்னு வருது இல்லையா, அப்படின்னு போட்டோம்னா இங்க என்ன ஆகும் பாருங்க, இங்க 1 + tan theta tan x வரும். இந்த tan theta உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது tan ஸ்கொயர் theta, அடுத்து மைனஸ் tan theta tan x இருக்கு இல்லையா, அப்போ + tan theta tan x மைனஸ் tan theta tan x கேன்சல் ஆயிடும். புரிஞ்சுங்களா உங்களுக்கு என்ன சொல்றேன்னு? அப்ப என்ன மட்டும் இருக்கும் பாருங்க, 1 + tan theta tan x, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? அப்போ 1 + tan square theta அப்படி மட்டும் இருக்குமா, tan square theta அப்படி மட்டும் இருக்கும். ஏன்னா இது 1 × 1 இருக்கும், tan theta into tan x, இந்த tan theta into tan x கேன்சல் ஆயிடும். இப்படின்னு இருக்கு, இப்படின்னு எடுத்துங்க. இப்போ வந்து பாருங்க log a/b இருக்கு. log a/b க்கு என்ன பாருங்க, log a minus log b. அப்ப இத log a minus log b போட்டுக்கலாமா? லெஃப்ட் சைடுல என்ன இருக்கு, i இருக்கு. அப்ப இன்டகிரல் 0 to theta ன்னு போட்டு இது log a என்னது 1 + tan square theta அப்படின்னு போட்டுட்டு மைனஸ் log b போடும்போது இன்டகிரல் 0 to 1 இன்டகிரல் 0 to theta 1 + tan theta into tan x. கரெக்ட்டுங்களா? tan x அப்படின்னு வச்சுக்கிங்க, அப்படின்னு வச்சுங்க, into dx ன்னு போட்டுங்க. ஓகேங்களா? into dx போட்டுங்க. இப்போ இந்த வேல்யூ மட்டும் என்ன சொல்லுப்பா, இந்த வேல்யூ என்னது, அவங்க given i தானே இருக்கு, அந்த i ன்னு எடுத்துக்கலாமா? சோ இந்த வேல்யூ வந்து நம்ம i ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மைனஸ் i அந்த பக்கம் போனா என்ன ஆயிரும், 2i ஆயிருமா? அப்போ 2i ன்னு வந்துருது. 2i is equal to இன்டகிரல் என்ன இருக்கு, 0 to theta 1 + tan square theta d theta அப்படின்னு இருக்கு. கரெக்ட்டுங்களா? சரி, இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சிருப்பா. இப்போ வந்து இது சொல்லுங்க, 1 + tan square theta, இது இங்க வந்து log இருக்கு இல்லையா, அந்த logனு இருக்கு. ஓகேவா? அப்ப 2i is equal to இந்த இதுக்கு வந்து ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் உங்களுக்கு, log 1 + tan square theta. log 1 + tan square theta க்கு என்ன ஃபார்முலா, அதாவது 2 theta log secant theta. இது தெரியும் உங்களுக்கு, 2 theta log secant theta அப்படின்னு வந்துருது. இந்த 2 1 2 1 கேன்சல் பண்ணிட்டோம்னா அப்ப i is equal என்ன வருது, theta log secant theta. கரெக்ட்டுங்களா? சோ அப்ப ஆன்சர் எந்த ஆப்ஷன் கரெக்ட் பாருங்க, ஆப்ஷன் வந்து நமக்கு தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்ட் ஆயிடும் அப்படின்னு தோணுது. ஓகேங்களா? தேர்ட் ஆப்ஷன் இஸ் தி கரெக்ட் ஆன்சர்.